வணக்கம் வேலை எபிசோட் நம்பர் 8 ஃபைனல் எபிசோட கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை கொல்றதுக்காகவும் இந்த இடத்த கைப்பற்றதுக்காகவும் வந்திருக்கிற ஆட்கள். அதுல ஒருத்தன் இந்த ஸ்னைப்பர் ஆசாமி கிட்ட கேட்கறான், ஏன்டா இன்னுமாடா முடியல, ஏன்டா இந்த அளவுக்கு இழுத்தடிக்கிற, சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சு கஞ்சி குடிக்கிறத விட்டுட்டு இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பெரிய புளுத்தின்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் இப்ப எங்க போச்சு அப்படின்னு இந்த ஸ்னைப்பர் ஆசாமி கிண்டல் அடிக்கிற மாதிரியே கேட்கறான். அதுக்கு ஸ்னைப்பர் ஆசாமி, டேய் நான் பெரிய புளுத்திலாம் இல்லடா, நான் எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி பொறுமையா தான் பண்ணுவேன். உனக்கு தான் அந்த ஹீரோவை பத்தியும் ஹீரோவோட ஆட்களை பத்தியும் அந்த வீடு இருக்கு பாரு அந்த இடத்த பத்தியும் எதுவுமே தெரியாம இப்படி அவசரப்பட்டு இருக்க. அந்த ஹீரோ ஒரு அரக்கன் அமைப்பே இல்லதான், ஆனா அரக்கன் ட்ரைனிங் பண்ணவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அந்த வீடு ஒரு அரக்கனோட வீடு, அரக்கனோட கோட்டை. அது இதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி எதை பத்தியுமே யோசிக்காம அவசரப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனவங்க எல்லாருக்குமே இப்ப காரியம் நடந்துட்டு இருக்கு. நீயும் அவசரப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போ, உனக்கு சேர்த்து பால் ஊத்திட்டு நான் பண்ண வேண்டியதை பொறுமையா நிதானமா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ண அந்த வீட்டுக்குள்ள இப்ப சைனீஸ் டீச்சருக்கு குண்டடிப்பட்டிருக்கு. வாசின் அவங்களை தூக்கிட்டு வந்து ஒரு பெட்ல போட்டு அந்த பெட்டுக்கு அடியில் ஒரு லிவர் போல இருக்குது. அதை எழுத்தோன்னு அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஒன்று வெளியே வருது. அதை வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். தான் வீட்டுக்குள்ள பெட்டுக்கு அடியில இப்படிலாம் செட்டப் இருக்கு அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது. ஹீரோயின் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பிரதர் யாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாய் பேச முடியாதவரோட தம்பி. அவர் இப்ப இந்த வீட்டுல நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டிராப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு சின்ன பட்டன் பிரஸ் பண்ணாலே இந்த இடம் மொத்தமா சுக்குநூறா போயிடும். அந்த மாதிரி ஒரு டிராப்பை ஹீரோ இங்க செட் பண்ணி வச்சிருக்கான். அதை இப்ப இவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுமே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா, 14 வருஷமா நான் இதுக்குள்ளதான்டா இருக்கிறேன், இப்படி உன்னை செட் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு தெரியாம போயிட்டடா, நான் தெரியாதனமா அந்த பட்டன் ஏதாவது பிரஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும். அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஃப்ரெண்டு பையன் இவனை இப்ப கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இவன் தனக்குள்ளேயே, என்னடா ஆளாளுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு என்னைய கட்டி தொங்க விடுறீங்க, என்னைய தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுறான். அதுல ஜெயிக்கவும் செய்யறான். அப்படி கட்டாவத்து தப்பிச்சதுக்கு அப்புறமா லெஃப்ட்ல ஏறி மேல போலான்னு ட்ரை பண்றான். ஆனா லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. இவன் ஒன்னும் நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காந்துட்டு, டே நீங்க எல்லாம் கண்ணை விற்கிற முட்டாள் கூட்டம், உங்களுக்கே இந்த அளவுக்கு அதுப்பு இருந்துச்சுன்னா நான் ஒரு ஜீனியஸ், எனக்கு எந்த அளவுக்கு அதுப்பு இருக்கும், என்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத இப்ப நான் காட்டுறேன் அப்படின்னுட்டு கம்ப்யூட்டர்ல என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மேல இருக்கிறவங்கள பார்த்தா இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஆனா இப்ப இவங்க மேல இருக்கிறது ஆபத்தானது. கீழே ஷாப்பிங் மாலுக்குள்ள போனாதான் இவங்க சேஃபா இருக்க முடியும். அதனால இவங்க கீழே போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல தான் பிரதர் வந்து, வேணாம் இப்போதைக்கு கீழே இருக்கிறத விட மேல இருக்கிறது தான் சேஃபானது, நம்ம பாஸ் நமக்கே தெரியாம கீழே ஏகப்பட்ட டிராப் வச்சிருக்காரு, 14 வருஷமா இங்க இருக்கிற நானே இப்பதான் அதை கண்டுபிடிக்கிறேன், அது எந்த மாதிரியான டிராப் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு சரியா தெரியல, சோ நம்ம கீழே போகாம இங்கேயே இருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே அவரோட லேப்டாப் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி நோண்டும் போது தான் இந்த ஃப்ரெண்டு பையன் ஷாப்பிங் மாலோட சர்வரை ஹேக் பண்ணி இப்ப அவன் அதுக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவன் அதுக்குள்ள வந்தா இன்னுமே டேஞ்சர். அதனால அவன் அந்த சர்வர்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்காக இவர் இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இந்த இடத்துக்கு நிறைய ரோபோட் நாய் எல்லாம் வந்திருக்கும்ல. அதுல ஒண்ணு சடனா எந்திரிச்சு அந்த நாய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே எங்கேயுமா சுத்துது. இதை பார்த்து இவங்களுமே கேட்கறாங்க, என்னது நாய் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. அப்பதான் சைனீஸ் டீச்சர், எனக்கு என்னமோ இது பைத்தியம் பிடிச்சி பண்ற மாதிரி தெரியல, நமக்கு ஒரு பெரிய ஆப் எடுத்து சுருக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த நாய் ஒரு இடத்துல நின்று ஹை ஃப்ரீக்வன்சில ஒரு சவுண்ட் எழுப்ப ஆரம்பிக்குது. அந்த சவுண்டை இங்க இருக்கிறவங்களால தாங்கிக்கவே முடியல, இவங்களோட தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்குது. அதுலயும் ரொம்ப நேரம் இந்த சவுண்டை கேட்டதுனால இந்த பிரதர்லாம் மயங்கியே போறாரு. இந்த பக்கம் பாசின் அவன் கையில இருக்கிற கண்ணால இந்த நாயை சுடுறான். ஆனா இந்த நாய்க்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அது இப்பவுமே சவுண்ட் எழுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டோட கண்ணாடிகள்லாம் உடையுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சைனீஸ் டீச்சர், இதுக்கு மேலேயும் இந்த நாயை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு கன் எடுத்து அந்த கண்ணால இந்த நாயை சுடாம அந்த கண்ணை திருப்பி பிடிச்சி இந்த நாயை அப்படியே அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல ஒரு கார் இந்த வீட்டோட கதவை உடச்சிட்டு உள்ள வந்து நிக்குது. அந்த கார்ல ஸ்னைப்பர் ஆசாமியும் மத்தவங்களும் இங்க வந்து நிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாசினும் சைனீஸ் டீச்சரும் இந்த ட்வின்ஸ் கிட்ட மாட்டிட்டாங்க. அதுல ட்வின்ஸை சேர்ந்த ஒருத்தன் சைனீஸ் டீச்சர் முதல்லயே சுட்டு படுக்க போட்டுறான். அப்படி அவங்கள படுக்க போட்டதுமே பாசின் தனியாளா நின்று இந்த ரெண்டு பேர் கூடயும் சண்டை போட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்னைப்பர் ஆசாமி இருக்கிற சைடுல ஹீரோயினும் அந்த பிரதரும் இருக்காங்க. இவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்கள மாதிரி சண்டைக்கு போறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸ்னைப்பர் ஆசாமி ஹீரோயின் அங்கேயுமா தேடுறான். ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிக்கவும் செய்யறான். அந்த நேரத்துல ஹீரோயின் கையில ஒரு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்னைப்பர் ஆசாமியை குத்துறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இவங்க முன்னாடி நம்ம ஹீரோயின் குழந்தை, அதாவது இவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் கில்லர், எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் குழந்தை தானே. அதனால ஹீரோயின் ஸ்னைப்பர் ஆசாமி கிட்ட மாட்டிக்கிட்டா. சரி, அந்த நேரத்துல இன்னொரு பக்கம் ஒளிஞ்சிருக்கிற பிரதர் வெளியே வந்து இந்த ஸ்னைப்பர் ஆசாமியை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க இருந்து தப்பிச்சு போக சொல்றான். நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, நீ உயிரோட இருந்தே ஆகணும், அதனால இவன்ட்ட சண்டை போடுறதுக்கு நிக்காம இங்க இருந்து தப்பிச்சு போக பாரு அப்படிங்கிறான். அதனால ஹீரோயினும் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த பக்கம் சண்டை போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் இந்த பக்கம் வந்ததை பார்த்த ட்வின்ஸ்ல ஒருத்தன் ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்றான். சைனீஸ் டீச்சரும் பாசினிமா சேர்ந்துக்கிட்டு அவனை போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளதுக்கு அப்புறமா இவங்களும் ஹீரோயினை பார்த்து கத்துறாங்க, நீ இங்க இருக்காத, இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதனால ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றா. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஸ்னைப்பர் ஆசாமி தன்னை பிடிச்சிட்டு இருக்கிற பிரதரை அப்படியே தூக்கி சுத்தி ஒரு ஓரமா போட்டதுக்கு அப்புறமா கையில இருக்கிற கண்ணை எடுத்து ஒரு 3 புல்லட்டை பிரதரோட நெஞ்சில இறக்கி பிரதரை போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளதுக்கு அப்புறமா இவன் இப்ப ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் இப்ப எங்க வந்திருக்கானா, அந்த வீட்ல இருந்து வெளியே வந்தவன வேற எங்கிட்டாவது தப்பிச்சு போறதை விட்டுட்டு இந்த பக்கம் ஷாப்பிங் மாலுக்கு மேல சாதாரண பொருட்கள் விற்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஸ்னைப்பர் ஆசாமி இங்க வந்ததை இவளும் கவனிக்கிறா. இவ ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கிறா. ஸ்னைப்பர் ஆசாமிக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல, அவன் இன்னும் அதை கைவிடல, அவன் இன்னும் திருந்தல மாமா அப்படிங்கிறது போல இப்ப இங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவர் கையில நல்ல கல்லு வச்ச
மோதிரம் ஒண்ணு இருக்கு. இவன் இப்ப அதை அடைய போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் ஹீரோயின் துப்பாக்கியோட இங்க வந்து அசையாத, அசைஞ்சா சுற்றுவேன் அப்படிங்கிற உடனே இவன் ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணும் புரியல, தெரியல, தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கல. செத்து போன உன் சித்தப்ப ஒண்ணும் அவ்வளவு நல்லவன்லாம் இல்ல. அவன் செஞ்ச செய்கையினாலதான் உன் அம்மா அப்பா செத்தாங்க, உன் வீட்டுல இருக்கிற எல்லாரும் செத்தாங்க, இன்னைக்கு நீயும் சாக போற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்து ஹீரோயினை டைவர்ட் பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிக்கிட்டு இருந்த, ஷாப்பிங் மால்ல மாட்டிக்கிட்டு இருந்த இந்த ஃப்ரெண்டு பையன் இந்த இடத்தோட கதவை திறந்துகிட்டு இந்த இடத்துக்குள்ள வர்றான். இவன் கதவை திறந்துகிட்டு வர்ற சத்தம் கேட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்க அந்த நேரத்துல ஸ்னைப்பர் ஆசாமி ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சிக்க, ஸ்னைப்பர் ஆசாமி ஒளிஞ்சிக்கவும் ஹீரோயினும் இன்னொரு பக்கமா ஒளிஞ்சிக்க, இப்ப இந்த ஃப்ரெண்டு பையன் இவன் இங்க இருக்கிற ஒரு கண்ணை கையில எடுத்துக்கிட்டு கண்மூடித்தனமா சுட்டுக்கிட்டு என்ன புள்ள பூச்சி நினைச்சீங்களாடா, ஆளாளுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு நேரம் தாண்டா நானும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது, தைரியம் இருந்தா இப்ப வாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே சொல்றான். அப்படி சுட்டதோட விளைவா கண்ணுல இருக்கிற புல்லட் எல்லாம் காலியாகுது. புல்லட் காலியாவுமே ஸ்னைப்பர் ஆசாமி இவன் முன்னாடி வர்றான். இவன் முன்னாடி வந்த ஸ்னைப்பர் ஆசாமி மேற்கொண்டு இவனை பேச விடாம கையில ஒரு சின்ன கோடாரி வச்சிருக்கான். அந்த கோடாரியை வச்சு நடுமண்டைய பொளந்து சாவடிக்கிறான். சாவடிச்சதுக்கு அப்புறமா ஐயோ இவன் நமக்கு உதவி பண்ண ஆளாச்சே, இவனை போய் போட்டு திட்டமே. ஆனா தம்பி இது ஏன் தப்பு இல்லப்பா, உனக்கு வாயில தான் சனி, பாக்குறதுக்கு ஆள் இம்பிட்டாண்டு இருக்க, ஆனா வாய் பக்கத்து ஊர் வரைக்கும் கிளியுது, அதனாலதான் போட்டு தரல, என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இது இந்த பக்கம் நடந்துட்டு இருக்க. ஹீரோயின் இவன் மேலே ஏறி வந்தால, ஃப்ரெண்டு பையன் மேலே ஏறி வந்தால, அந்த வழியா கீழே வர்றா. கீழே வந்ததுக்கு அப்புறம் இங்க கன் எல்லாத்தையுமே, வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த இடத்தோட பூட்டை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்றா. இவ வந்த வழியிலேயே ஸ்னைப்பர் ஆசாமி இப்ப உள்ள வந்துட்டான். இவன் இப்படி உள்ள வந்துட்டான்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் மறுபடியும் போய் ஒளிஞ்சுக்கிறா. இவன் ஒரு பக்கம் ஹீரோயினை தேடி அங்க இங்கமா சுத்த, ஹீரோயின் இன்னொரு பக்கம் இவன் கண்ணுல மாட்டாம அங்க இங்கமா ஓடிட்டு இருக்கா. அப்படி கேட் அண்ட் மவுஸ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை தேடி அழுத்து போன ஸ்னைப்பர் ஆசாமி இந்த இடத்துல டிராப் செட் பண்றான். அதாவது ஒரு எல்லையை மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்னு வைக்கிறான். அந்த இடத்தை யாராவது கிராஸ் பண்ணிட்டா உடனே அது வெடிக்கும். பெருசா பாம் மாதிரிலாம் வெடிக்காது, லைட்டா வெடிக்கும். இதன் மூலமா சின்ன சின்ன காயங்கள் தான் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு டிராப் செட் பண்றான். இவன் நினைச்சது போலவே ஹீரோயினும் அந்த டிராப்ல மாட்டிக்கிறா. மாட்டிக்கிட்டாலும் இந்த டிராப்பின் மூலமா இவளுக்கு சின்ன காயங்கள் தானே ஏற்பட்டிருக்கு. அதனால மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறா. அப்படியே மேல பார்த்தா இந்த ட்வின்ஸ்ல ஒருத்தன் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் உயிரோட இருக்கிறான். அந்த இன்னொருத்தன் நம்ம பாசினை சுட்டுக் கொள்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா பாசின் அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பாசின் தப்பிச்சு அங்கிட்டு போகவும் இந்த மிச்சம் இருக்கிற ட்வின்ஸ்ல ஒருத்தன் இங்க நம்ம பிரதர் ஒரு இடத்தை பார்த்து பாம்பு இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார்ல, அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இங்க வந்து நின்ன இவன் இது ஒரு கதவு மாதிரி தானே இருக்குது, கோவத்துல அந்த கதவை எட்டி எட்டி மிதிக்கிறான். அந்த இடம் அப்படியே வெடிக்குது. இங்க வெடிக்கிறது இங்க மட்டும் தான் வெடிக்குது, கீழே அஃபெக்ட் ஆகல. அதாவது இதுவும் ஒரு சின்ன பாம்பு தான், அதனாலதான் கீழே அஃபெக்ட் ஆகல. இப்ப ஹீரோயின் இவளுக்கு சின்ன சின்னதா காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயங்களுக்கு தனக்கு தானே முதலுதவி பண்ணிருக்கா. அப்படி முதலுதவி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ சொன்னது இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த சூழ்நிலையில இருந்து உனக்கு தப்பிச்சு போகணும்னா பின்வாசல் எப்பவுமே திறந்த நிலைமையில தான் இருக்கும். நீ அந்த வாசலை தாண்டி வெளியே போனா ஒரு புது வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்தை விட்டு போறதும் போகாததும் உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது இப்ப ஹீரோனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி அவ அதை யோசிச்சுக்கிட்டே மானிட்டரை பார்க்கும்போது தான் இந்த ஸ்னைப்பர் ஆசாமி ஒரு இடத்துல நம்ம ஹீரோனை தேடிக்கிட்டு இருக்கிறத சிசிடிவி வழியா ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. அப்படியே கட் பண்ண நம்ம பிரதர் இந்த ஸ்னைப்பர் ஆசாமி டப்புன்னு 3 புல்லட்டை இறக்கி இந்த ஆளை கொண்டிருப்பான். இருந்துமே இவருக்கு இப்ப எதுவுமே ஆகல. ஏன்னா இவர் ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருந்தாரு, அதனாலதான் இவருக்கு எதுவுமே ஆகல. அப்படி இருந்து ஏன் இவ்வளவு நேரம் அவர் செத்தது போலவே படுத்திருந்தாரு அப்படின்னு கேட்டா இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம். கண்ணை வச்சு சுடவுமே இவர் பயந்து மயக்கத்துக்கு போயிட்டாரு. இப்ப மயக்கம் தெரிஞ்சு எந்திக்கிறாரு. கட் பண்ணி ஸ்னைப்பர் ஆசாமி தேடின இடத்துலயே மறுபடியும் ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா எங்க தேடினாலும் ஹீரோயின் இவன் கண்ணிலேயே சேர்க்க மாட்டேங்கிறா. ஒரு கடத்துக்கு மேல இவனே டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்து இந்த பாருமா, நான் இந்த மாதிரி குழந்தைங்க கூட விளையாண்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. நான் உன் சித்தப்பா கூட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க வேலை பார்க்குற இடத்துல எங்களுக்குன்னு நாங்க ஒரு கொள்கை முழக்கத்தை ஒண்ணு உருவாக்கணும். நாம ஒரு நாள் கண்டிப்பா நரகத்துக்கு போவோம், ஆனா அன்றைய நாள் இன்று இல்ல, அதாவது இன்னைக்கு கிடையாது அப்படின்னு ஒண்ணு நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுலயும் இது அதிகமா யூஸ் பண்ணது, அதிகமா சொன்னது உன் சித்தப்பா தான். ஆனா காமெடி பாத்தியா, அதை அதிகமா சொல்லிக்கிட்டு இருந்தவனே முதல்ல போய் சேர்ந்துட்டான். எனக்கு உன் சித்தப்பாக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு எந்த ஒரு சாய்ஸுமே இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க யார் கையிலயாவது மாட்டி சாகத்தான் போறோம், கொல்லப்படத்தான் போறோம். ஆனா உனக்கு அப்படி இல்ல, உனக்கு சாய்ஸ் இருக்கு. உன் சித்தப்பன் செத்து தொலைஞ்சிட்டான், இந்த இடத்தை எப்படியும் கொஞ்ச நேரத்துல நாங்க கைப்பற்றிடுவோம், கைப்பற்றினதுக்கு அப்புறமா உன்னையும் கண்டுபிடிச்சு கொன்றுவோம். அதனால உனக்கு இருக்கிற ஆப்ஷனை நான் இப்பவே சொல்றேன். மேற்கொண்டு எங்க கூட போராட நிக்காம நீ இப்பவே இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போ, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழலாம். எங்களுக்கு விதிக்கப்பட்ட மரணம் போல ஒரு மரணம் உனக்கு விதிக்கல, அதனால நல்ல பிள்ளைய சொன்னா கேளுடிமா, இப்பவே இந்த இடத்தை விட்டுட்டு ஓடி போயிருமா அப்படிலாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு சவுண்டு கேக்குது. ஹீரோயின் அங்கதான் இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் அந்த இடத்தை பார்த்து போறான். இவன் இப்படி வருவான்னு தெரிஞ்சு ஹீரோயின் இந்த வண்டியோட ரெடியா இருக்கிறா. இவனை பார்த்த உடனே அந்த வண்டியாலவே இவனை மோத பாக்குறா. இவன் லைட்டா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகுறான். ஆனா சொல்ல போனா இது நம்ம ஹீரோயினோட பிளான். ஜம்ப் பண்ணவன் ஹீரோயினுக்கு ஒரு டிராப் செட் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த டிராப்ல அவனே மாட்டிக்கிறான். அந்த மினி பாம் மாதிரியா இருக்கிறது வெடிக்குது, கொஞ்சம் காயங்கள்லாம் ஏற்படுது. அவ்வளவுதானு பார்த்தா கிடையாது. ஹீரோயின் இன்னொரு டிராப் செட் பண்ணி வச்சிருக்கா. இவ இந்த இடத்துல தான் வந்து விழுவான், இந்த இடத்துல தான் வெடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல பெட்ரோல் மாதிரி கொஞ்சம் ஊத்தி வச்சிருக்கா. இப்ப இவன் இதுல முங்கி எழுந்து நிக்கிறான். அவன் முன்னாடி ஒரு கன்னோட வந்து நிக்கிற ஹீரோயின் போய் சேரு அப்படிங்கிறா. அதுக்கு அவன் என்னடிமா பேனா பிடிக்க வேண்டிய கை இல்லனா மொபைல் பிடிக்க வேண்டிய கை, கண்ணை பிடிச்சிருக்கு, கண்ணை பிடிச்சா மட்டும் பத்தாது, சுட தெரியுமா, நீ இதுக்கு முன்ன பின்ன யாரையாவது சுற்றுக்கியா அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் நான் முன்ன பின்ன இது வரைக்கும் யாரையும் சுட்டதில்லை, அதுக்காக எனக்கு சுட தெரியாதுன்னு இல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இவன் நிக்கிற இடத்துல கொஞ்சம் பெட்ரோல் மாதிரி சிந்தி கிடக்கலாம். அதுல ஃபயர் பண்றா. அதுல ஃபயர் பண்ணுமே தீ அப்படியே பத்திக்குது. அந்த தீ இவன் மேலேயும் பத்திக்குது. அந்த தீயோடவே இவன் அங்கேயுமா ஓடுறான். அப்போதான் தீ
பத்திக்கிச்சுன்னா ஒரு அலாரம் ஆன் ஆகி அந்த தண்ணியை பீச்சு அடிக்குமே, அந்த அலாரம் ஆன் ஆகுது. இங்க இருக்கிற தீயும் அணையுது. தீ அணையுமே இவன் மேல் ஃபுல்லா தீக்காயங்களோட நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னடி என்ன செஞ்சிடலான்னு பாத்தியா, என்ன இன்னைக்கு நரகத்துக்கு அனுப்பிடலான்னு பாத்தியா, நான் இன்னைக்கு போக மாட்டேன்டி அப்படின்னுட்டு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் இவனோட நடு நெத்தியிலேயே ஒரு புல்லட் இறக்கி இவனை போட்டு தள்ளுறா. ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்த எல்லாருமே இப்ப செத்துட்டாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஹீரோயின், சைனீஸ் டீச்சர், பாசின், பிரதர் இவங்க 4 பேருக்கும் எதுவுமே ஆகல அப்படின்னு நினைச்சு ரிலாக்ஸ் ஆகிற டைம்ல தான் அடுத்த ரவுண்டுக்கு ஆட்கள் வந்து சேர்றாங்க. இதை இந்த இடத்தோட சர்வரை சரி பண்ணதன் மூலமா ஹீரோயினும் பிரதரும் தெரிஞ்சுக்கிறாங்க. மேல இருக்கிற பாசினும் சைனீஸ் டீச்சரும் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இங்க இருக்கிற ஒரு கோடாரியை எடுத்து நம்ம ஸ்னைப்பர் ஆசாமியோட தலைய அப்படியே வெட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்குள்ள அடியாட்கள் வர்றாங்க. அவங்க முன்னாடி ஒரு மனித வெடிகுண்டா நம்ம பிரதர் வந்து நிக்கிறாரு. அவர் கையில இந்த ஸ்னைப்பர் ஆசாமியோட தலை இருக்குது. அவர் அந்த தலையை இவங்க முன்னாடி போறாரு. இவங்க எல்லாருமே அதை பார்த்து எவ்வளவு பெரிய ஆளு, அந்த ஆளையே போட்டு தள்ளிட்டாங்கப்பா அப்படிலாம் நினைச்சு கொஞ்சம் பயப்படுறாங்க. நம்ம பிரதர் மனித வெடிகுண்டா வெளியே வந்திருக்கறனால பிரதரையும் யாரும் சுடல. இப்ப நம்ம ஹீரோயின் மைக்கு வழியா இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசுறா. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. இங்க வந்திருக்கிற எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி என் சித்தப்பா கிட்ட தான் டீலிங் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. கன் வாங்குறது, வெடிகுண்டு வாங்குறது அப்படிங்கிற டீலிங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இனிமே அவர் கூட உங்களால டீலிங் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவர் செத்துட்டாரு. அவர் இடத்துக்கு நான் வந்துட்டேன். இனிமே இந்த இடத்துக்கு ஓனர் நான் தான். டீலிங் வச்சுக்கிறதா இருந்தா நீங்க என் கூட தான் வச்சுக்கணும். நீங்க எல்லாருமே என்னுடைய முன்னாள் வாடிக்கையாளரா இருந்த காரணத்தினால உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சூப்பர் ஆஃபர் தரேன். இந்த இடத்த கையகப்படுத்தணும், இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளணும் அப்படிங்கிற அந்த கொட்டேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பாபிலோன். நீங்க அந்த கொட்டேஷனை கைவிட்டுட்டு இப்பவே இந்த இடத்தை விட்டு போனா உங்க உயிர் உங்ககிட்ட இருக்கும். உங்க யாரையுமே நான் கொல்ல மாட்டேன். அதுதான் பெரிய ஆஃபர். அதோட முடியல. இதுக்கு முன்னாடி நீங்க சித்தப்பா கூட டீலிங் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த டீலிங்கை இனிமே என் கூட தான் வச்சுக்க போறீங்க. அவர் கொடுத்ததை விட தள்ளுபடி விலையில நான் உங்களுக்கு பொருட்களை கொடுப்பேன். இன்னும் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்பப்ப நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது நான் கொடுக்குற ஆஃபர். இதை ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் உங்க இஷ்டம் தான். இதை ஏத்துக்காம என்னைய போட்டு தள்ளுவேன், இந்த இடத்த கைப்பற்றுவேன் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப மொத்தமா 18 பேர் வந்திருக்கீங்க. அந்த 18 பேர் எங்கெங்க இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க கையில எந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. அந்த 18 பேரை போட்டு தள்ளுறது எங்களுக்கு ஜுஜுபி மேட்டர். சோ எங்களை போட்டு தள்ளுற அந்த ஆஃபரை தான் நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா நீங்க தாராளமா அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா அடிச்சு சொல்றேன், உங்களால அது முடியாது. நீங்க 18 பேருமே இந்த இடத்துலயே செத்துருவீங்க. நான் இப்ப 3 வரை எண்ணுவேன். அதுக்குள்ள உங்களுக்கு எது வேணும்னு நீங்க முடிவெடுத்துக்கோங்க. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 3 வரைக்கும் என்ன ஆரம்பிக்கிறா. இங்க இருக்கிறவங்களும், அதாவது இந்த இடத்த கைப்பற்ற வந்தவங்களும் ஹீரோயின் சொல்ற அந்த ஆஃபரை எடுத்துக்கிறாங்க. இல்லனா ஹீரோயின் பண்ண பிளாக்மெயில்ல பயந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே இப்ப இந்த இடத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மழை போல வந்த பிரச்சனை எலி போல போயிட்டு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாசினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம சைனீஸ் டீச்சர் செத்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அடியில இருக்கிற ஷாப்பிங் மால்ல இருந்து மேல வர்றான். மேல வந்த அவ அந்த வீட்டையும் அந்த இடத்தையும் அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறா. சுத்தி சுத்தி பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே பொணமா இருக்குது. வீடு இடம் எல்லாம் அங்க இங்கேயுமா இடிஞ்சி அலங்கோலமா இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்படி அழுதுகிட்டே ஒரு பக்கமா பார்க்கும்போது தான் இந்த இடத்தை பார்த்து ஒரு பஸ் வேகமா வந்திருக்கு. இதை பார்த்துமே ஹீரோயின் நேரம் பஸ் வர்ற வழியில ஓடி போய் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று கண்ணை எடுத்து காட்டிக்கிட்டே, இதுக்கு மேல வந்தீங்கன்னா உங்க எல்லாருமே நான் போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்னு கத்துறா. அப்போதான் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒருத்தர் கீழே இறங்கி வராரு. இவரை நம்ம ஹீரோவோட இறுதி ஊர்வலத்தின் போது பார்த்திருப்போம். இவர் கூட நம்ம ஹீரோயினுக்கு தம்பத்தை வைக்கிறதுக்காக லைட் கொடுத்திருப்பாரு. இவர் கையில ஒரு கார்டு இருக்குது. அது வந்து எல்லோ கலர் கார்டு, அதாவது எல்லோ கலர் கோடு. இந்த எல்லோ கலர் கோடு வச்சிருக்கிறவங்களோட வேலை என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல நிறைய புணங்கள்லாம் விழும். அந்த இடமே அலங்கோலமாகும். அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அந்த இடம் பிரச்சனைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே கொண்டு வரதான் இவங்களோட வேலை. இப்போ இதை இவர் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. கட் பண்ணா இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்தை கிளீன் பண்றாங்க. அப்படி இவங்க எல்லாருமே இந்த இடத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த இடத்தை பார்த்து ஒரு டாக்ஸி வேகமா வருது. டாக்ஸியை பார்த்ததுமே வர்றது யாருன்னு தெரியாதுல்ல, நண்பனா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம். அதனால இவங்க எதுக்கும் தயாரா ரெடியா இருக்காங்க. டாக்ஸி இப்போ இவங்க முன்னாடி வந்து நிக்குது. டாக்ஸிக்குள்ள இருந்து ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறங்குறாங்க. கீழே இறங்கின சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஒருத்தன் டாக்ஸியோட பின்னாடி கதவை திறந்து பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வெளியே வர்றதுக்கு உதவி பண்றான். நம்ம ஹீரோ சாகல, உயிரோட தான் இருக்கிறாரு. உயிரோட இருக்கிற ஹீரோவை பார்த்து ஹீரோயினும் மத்தவங்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து அப்படியே லைட்டா சிரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 8 ஃபைனல் எபிசோட் ஒரு முடிவுக்கு வருது. ஒரு வழியா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நானும் இந்த சீரிஸை முடிச்சிட்டேன். இந்த சீரிஸோட சீசன் 2 இந்த இயர், அதாவது 2026ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. வந்துச்சுன்னா பாப்போம். சோ அவ்வளவுதான், முடிச்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.